ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஆந்திரா ஸ்டைல்ல மாங்காய் ஊறுகாய் நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபுல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்றது புரியும். மாங்காய் சீசன் டைம்ல இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு மாங்காய் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பும் இல்ல, ஒரு புளிப்பு இல்லாம எல்லாம் நார்மலான புளிப்பா இருந்துச்சு. குண்டு மாங்காவும் அதுக்கப்புறம் கிளிமொக்கு மாங்காய் இது 2 தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருந்தேன். இப்போ தண்ணியில போட்டு நல்லா சுத்தமா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். கழுவுன மாங்காவ ஒரு துணியில போட்டு இந்த மாரி காஞ்ச துணியில அந்த ஈரம் இல்லாம சுத்தமா துவட்டி எடுத்துறலாம். சுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, ஈரமே இருக்கக்கூடாது. நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்யும்போது ஈரத்தோட போட்டோம் அப்டின்னா, பூசண பிடிக்க ஆரம்பிச்சுரும். இப்ப நான் இந்த துணியில எல்லாத்தையுமே தொடச்சு எடுத்துடுறேன். எல்லா மாங்காவுமே ஈரம் இல்லாம சுத்தமா தொடச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். இப்ப நம்ம குட்டி, குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பக்கெட்டு, இல்ல பானை, மண்பானை இருந்தாலும் சரி, இல்ல ஊறுகாய் ஜாடி இருந்தாலும் சரி, அதில கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சுத்தமே ஈரம் இல்லாம, கைப்படாம நல்லா இந்த மாரி கிளீனா செஞ்சு வச்சோம் அப்டின்னா, சீக்கிரமா கெடாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கெட்ல தான் இன்னைக்கு வந்து மாங்காய் ஊறுகாய் வந்து செய்ய போறேன். எல்லா மாங்காயுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பக்கெட்டுக்குள்ள ஃபுல்லாமே சேர்த்துட்டேன். மாங்காய் பார்த்தீங்கன்னா, இப்ப பக்கெட் ஃபுல்லாவே இருக்கு. இந்த டைம்ல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 3 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 2 கிலோ மாங்காவுக்கு நம்ம கையில 3 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இன்னும் வேணுனாலும் நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் போட்டிருந்த அளவு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருந்துச்சு. இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா, நல்லா குலுக்கி விட்டுறணும். மூடி போட்டு நல்லா அந்த உப்பு வந்து எல்லா பக்கம் கலக்கிற மாரி நல்லா குலுக்கி விட்டுறலாம். இப்ப நல்லா எல்லா பக்கமுமே உப்பு வந்து கலந்துருச்சு. இந்த மாங்காய 3 நாளைக்கு நல்லா வெயில்ல வச்சு எடுக்கணும். காலையில வச்சுட்டு நைட் வந்து எடுத்து உள்ள வச்சிரணும் மூடி போட்டு. இதே மாரி ஒரு 3 நாளைக்கு வச்சீங்க அப்டின்னா, நல்லா உக்கி வந்துரும். இந்த மாதிரி உப்பு கூட கலந்து மாங்காய் பார்த்தீங்கன்னா, நம்ம 1 பக்கெட் அளவுக்கு செஞ்சு இப்ப 1/2 பக்கெட் அளவுக்கு வந்துருச்சு பாருங்க. உப்புல நல்லா ஊறிடுச்சு. இந்த டைம்ல வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். 25 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன். 25 கிராம் கடுகு எடுத்துக்கலாம். வெறும் கடுகு மட்டும் எடுத்துக்கணும். ஒரு 20 வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கருவேப்பில, 100 கிராம் பூண்டு, 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா வாசமா இருக்கும். இப்ப முதல்ல காஞ்ச மிளகாய வறுத்து எடுத்துக்கலாம். கலருக்காக பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்க கூட வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த கார மிளகாய் மட்டுமே சேர்த்துக்கிட்டேன். வேணும்னா உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமா வேணும்னா கூட நீங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயத்தையும், கடுகையும் தனியா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பவுடர் பண்ணணும். இந்த காஞ்ச மிளகாய், இந்த வெந்தயம், கடுகு இது 3மே வந்து கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். கடுகு வந்து பார்த்தீங்கன்னா, பட்டு பட்டுன்னு தெறிக்கும். வறுத்து எடுத்தோனே அது எடுத்துறலாம். அது கூட வெந்தயமும் பார்த்தீங்கன்னா, பொன்னிறமா இருக்கும். அதையுமே எடுத்துட்டு, காஞ்ச மிளகாயும் பொன்னிறமா வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சுட்டோம் அப்டின்னா, அது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்க எண்ணெய வாணல்ல ஊத்திட்டு, அது காஞ்சிருச்சு. பூண்டையுமே போட்டுறலாம். கருவேப்பிலையுமே போட்டுட்டு, இந்த பூண்டு வந்து எண்ணெயிலே நல்லா வேகட்டும். பூண்டு எண்ணெயில வதக்குறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சிருக்கிறது வந்து பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து பவுடர் மாரி நுணுக்கக்கூடாது. கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சா தான் மாங்காயில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப இது பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம்ல, இதையுமே எண்ணெயில சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கலருக்காக வந்து காஷ்மீரி சில்லி வந்து எண்ணெயிலேயே நான் சேர்த்துடுறேன். இதுவுமே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா, கடுகு, அந்த வெந்தயம் நுணுக்கி வச்சிருக்கோம்ல, அந்த பவுடருமே அது கூட சேர்த்துறலாம். சேர்த்துட்டு நம்ம மாங்காய் வந்து ஊற வச்சிருக்கோம்ல உப்புல, அதையுமே எடுத்து சேர்த்துட்டு, அந்த தண்ணியோட வந்து சேர்த்துறணும். வாணல்லே பார்த்தீங்கன்னா, நல்லா சுண்ட கிண்டிறணும். வெயில்ல ஒரு 3 நாள் வச்சு எடுத்தனால பார்த்தீங்கன்னா, மாங்கால அந்த உப்பு எல்லாமே நல்லா இழுத்துக்குச்சு. உப்பு தண்ணியே பார்த்தீங்கன்னா இல்ல, கொஞ்சம் தான் இருந்துச்சு. இப்ப அது எல்லாத்தையுமே ஒண்ணா ஊத்திரலாம். ஊத்திட்டு இந்த ஊறுகாய நல்லா கிளறி இறக்கிரலாம். சும்மா ஒரு 5 நிமிஷம் கிளறுனாவே போதும். தண்ணிலாம் சுண்டி எண்ணெய் தனியா பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்துரும். நம்ம போட்ட அந்த வறுத்த மசாலா கூட இந்த எண்ணெய், இந்த மிளகாய் தூள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து மாங்காய் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும். இப்ப சூப்பரா வந்து நமக்கு மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிருச்சு.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப நல்லா ஆற வச்சிரலாம். இது ஆறுனோனே நான் வந்து முதல்ல வச்சிருந்தேன்ல அந்த பக்கெட்ல தான் வந்து நான் இப்ப போட போறேன். உங்ககிட்ட ஜாடி இல்ல கண்ணாடி பாட்டில் இந்த மாரி இருந்துச்சுன்னா, நீங்க அதில போட்டு வச்சுக்கங்க. கைப்படாம இந்த மாரி சுத்தமா காஞ்ச பக்கெட்ல நம்ம எடுத்து வச்சிருக்க ஊறுகாய சேர்த்துரலாம். செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. ஆந்திரா ஸ்டைல்ல இந்த மாரி செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா வந்து மாங்காய் ஊறுகாய் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஊறுகாய்க்கு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தான் அதிகமா சேர்க்கணும். இந்த 2 கிலோ மாங்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1/4 லிட்டர் எண்ணெய் வந்து கரெக்ட்டா தான் இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி கொஞ்சம் பத்தல, ரொம்ப இன்னும் அதிகமா எண்ணெய் வேணும் அப்படின்னா, நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் நீங்க சூடு பண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருந்துச்சு. நான் சொன்ன அளவுகளோட நீங்க செஞ்சு பாருங்க. இந்த ஊறுகாய் வந்து செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நம்ம ஸ்டைல்ல வந்து ஆந்திரா ஊறுகாய் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த பக்கெட்ல வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்து சின்ன ஜாடி அந்த மாரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, டெய்லி யூஸ் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.